ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு சிறப்பான தரமான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துருக்க பார்சலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. சரியான பார்சல், வாங்க பிரிக்கலாம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எனக்கு பிரிக்க ஆர்வமாக இருக்குது. வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சீக்கிரமாக பறிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வாங்க எம்எஸ் ஃபிஷ் ஃபார்ம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபிஷ் ஃபார்முக்கு நம்ம வந்து ப்ரீடிங் பேர் எடுத்திருக்கோம். எல்லாமே கப்பி தான். அங்கே என்னென்ன இருக்குது உள்ளன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 1 கிலோ ஃபார்ம் ஃபுட்டை இருக்குங்க. நம்ம ஃபிஷ்ஷுக்கான ஃபார்ம் ஃபுட்டை வாங்கிட்டோம். இதில் என்ன ப்ரீடிங் நெட்டு, கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரீடிங் நெட்டும் போட்டிருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு பார்க்குறீங்களோ அதே ஆர்வத்தோடு தான் நானும் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இருக்குது பிரிங்க பார்ப்போம். என்ன இருக்குது உள்ள. இதுக்குள்ளே வந்து ஃபிஷ்ஷஸ் இருக்குங்க. என்ன ஃபிஷ் இருக்குன்னு தான் தெரில. பிரித்து பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு வாழை இலையெல்லாம் வச்சு பேக் பண்ணியிருக்காருங்க. ஃப்ரெண்டு வீட்டில் வாழை நிறையா இருக்கோ, எல்லா வாழையிலையும் நம்ம பேக்கிங்லேயே வச்சு பேக் பண்ணியிருக்காரு. அவுக்க முடியலையும் கத்தியை தேர்னா ஏதோ கிடைக்கிது. அந்த கத்தியை மட்டும் காணும். ஒரு வழியாக கத்தி கிடச்சிட்டுங்க. அங்கே கிரிட்டுன்னு அர்த்தம்லாம். உள்ளே 2 பிளான்ட் இருந்துச்சு. இதுக்குள்ளே ஒரு ஃபிஷ் இருக்குது. என்ன ஃபிஷ்ன்னு பார்ப்போம். கல்ச்சரும் இதுக்குள்ளேயே போட்டாங்களா. இது வந்து வினிகரியல் கல்ச்சருங்க. ஒரு வினிகரியல் 2 மொய்னா கல்ச்சர் கேட்டிருந்தோம். ஓகே, மொய்னா கல்ச்சர் 2 வந்துடுச்சு. இது ஃபுல் பிளாக் கப்பிங்க. நம்ம வந்து கல்ச்சர் எல்லாமே ஒன்று மட்டும் தான் நமக்கு, மொய்னா மட்டும் தான் நமக்கு ஒன்று. மிச்சம் ஒரு 2 கல்ச்சர் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காக எடுத்திருக்கோம். இதில் என்ன இருக்குது, கிரட்டுன்னு பேச்சிருவோம். இதையும் அடுத்து பார்த்தா உள்ள 2 பிளான்ட் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறதாங்க ஃபுல் கோல்டு கப்பி. இது மேலா ஃபீமேலான்னு சரியாக தெரில, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பார்க்க. இதுலேயும் அதே தான் இருக்குது. இதை நம்ம வாட்டர் செட் பண்ணி விட்டால் தான் தெரியும் என்னென்னு. எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. இப்போ வாங்க நம்ம எல்லாத்தையும் வாட்டரில் டெம்பரேச்சர் செட் பண்ண விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச தண்ணியில் ஒரு பாக்கெட் எடுத்து டெம்பரேச்சர் செட் பண்ணிடலாம். அப்படியே பாக்கெட்டோட தண்ணிக்குள்ளே வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஃபுல் பிளாக், அடுத்தது வந்து ஃபுல் கோல்டு கப்பியில் 2 பாக்கெட் இருந்துச்சு, 2 எடுத்து வச்சாச்சு. டெம்பரேச்சர் செட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட்லேருந்து போகலாம். ஒன்றா பிரிப்போம். ஒரு பிளான்ட்டாக பிரித்து உள்ளே போடலாம். பிரித்து கொட்டுவோம் ஒரு பிளான்ட்டாக. என்ன இவ்வளோதான் இருக்குது, கொட்டுங்க. அடுத்து ஒன்று எடுத்து கொட்டலாம். பாருங்கள், பிரித்து கொட்டணுன்னு குப்பையாக போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த பிளான்ட்டை பிரித்து கொட்டுவோம். உள்ள இருக்க இலையெல்லாம் பிஞ்சு கொட்டுதுங்க. அடுத்த பிளான்ட்டையும் பிரித்தாச்சு. 2 பாக்கெட் பிரித்தாச்சுங்க. அடுத்த 2 பாக்கெட் எங்கேயும் போட்டு மாரி மிதந்து போயிட்டே இருக்கு. நம்ம பிடிச்சிட்டு வந்தாச்சு அதையும். இப்போ அதையும் பிரித்து கொட்டிடலாம். பிரிப்போம் இருங்க. ரொம்ப டைட்டாக இருக்குங்க அந்த ரப்பர் பேண்டு. இழுத்து விட்டால் போய் மாட்டிக்குதுங்க. இப்போ ஒன்று பிரிச்சாச்சுன்னா கடைசி ஒன்று இருக்குது. இதையும் பிரிச்சிடலாம். இப்போ இதையும் பிரித்தாச்சு. தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் இதையும். ஓகேங்க, இதையும் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. அடுத்து வந்து ஃபிஷ்ஷஸ் எடுத்து விட ஆரம்பிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு வந்து கோல்டு கப்பியை விட்டுறலாம். 1 விட்டாச்சு. இன்னொரு பாக்கெட் இருக்குது. இதையும் இப்போ டேப்பை பிரிச்சுட்டு அடுத்து பேக்கெட்டை ஓப்பன் பண்ணலாம். அங்கே பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, பேக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து அதையும் உள்ளே விட்டுறலாம். ஓகே, டெம்பரேச்சர் செட்டான தண்ணியில் அதையும் விட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன இருக்குது, இதுக்கு மெடிசன் போடணும். உப்பெல்லாம் முன்னாடியே போட்டு வச்சுட்டேன். மெடிசன் போட்டிருந்தேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ரவுண்டு மெடிசன் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ரவுண்டு இப்போ ஃபுல் பிளாக் கப்பி எல்லாமே உள்ளே விட்டுறலாம். இது வேறு டேங்குங்க. இதில் ஏற்கனவே கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. உள்ள பெரிய ஃபிஷ்ஷஸ் தெரியாது. இது ப்ரீடிங் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல் ப்ளூ கப்பிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்